அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி வமன் தபியஹும் பிஇஹ்சானின் இலா யௌமித்தீன். அம்மா பஅத். அல்லாஹ்வின் பேரருளால் அவனது நினைவூட்டுகின்ற, அவனை கூறப்படுகின்ற ஒரு மஜ்லிஸிலே அமர்ந்து அதனால் கிடைக்கின்ற பலன்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்துடன் இந்த இடத்திலே நாம் ஒன்று கூடியிருக்கிறோம். அந்த அடிப்படையிலே இன்றைய வகுப்பின் முதல் பகுதியாக சூரா யூசுஃபின் விளக்கம். இதுவரைக்கும் நாங்கள் 101வது வசனம் வரைக்கும் படிச்சிருக்கிறோம். இதுவரைக்கும் படித்த பகுதிகளில் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய முழு வரலாற்றையும் நாங்கள் சூரா யூசுஃபில் கூறப்பட்ட முழு வரலாற்று பகுதியை நாங்கள் படித்து முடிச்சிட்டோம். இப்போ இந்த வரலாறை சொன்னதற்கு பின் அல்லாஹு தஆலா தனது நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சில உபதேசங்கள் செய்கிறார், சில விஷயங்களை சொல்லிக் கொடுக்கிறார். இந்த வரலாற்றின் பின்னணியாக வருகின்ற விடயங்களை அல்லாஹு தஆலா சொல்கிறான். அப்படிப்பட்ட விஷயங்களைத்தான் இனி நாங்கள் பார்க்கவிருக்கிறோம். 102வது வசனம் அல்லாஹு தஆலா குறிப்பிடுகையில், ذَلِكَ مِنْ أَنْبَاءِ الْغَيْبِ نُوحِيهِ إِلَيْكَ وَمَا كُنْتَ لَدَيْهِمْ إِذْ أَجْمَعُوا أَمْرَهُمْ وَهُمْ يَمْكُرُونَ என்று அல்லாஹு தஆலா குறிப்பிடுகிறான். ذَلِكَ அலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹ். இது மின் அன்பாயில் கைப், மறைவான விஷயங்களில் உள்ளவைகள். நூஹீஹி இலைக், அவுஹாண்டா என்னது? வஹீனா எங்களுக்கு தெரியும் இல்லையா, வஹி. இப்போ வஹி அறிவித்தல் என்று சொல்றதுக்கு அவுஹா என்று சொல்லுவாங்க. அதில் உள்ள சொல் தான் நூஹி. அப்போ நூஹீஹி இலைக், அதை உங்களுக்கு வஹியாக நாங்கள் சொன்னோம். அப்ப ذَلِكَ مِنْ أَنْبَاءِ الْغَيْبِ, அது மறைவான விஷயங்களில் உள்ளது. நூஹீஹி இலைக், அதை நாங்கள் உங்களுக்கு வஹியாக சொன்னோம் அப்படின்னு சொல்லிட்டு, வமா குன்த லதைஹிம், நீங்கள் அவர்களுடன் இருக்கவில்லை. இஸ் அஜ்மஉ அம்ரஹும், அவர்களுடைய விடயத்தை அவர்கள் தீர்வு செய்கின்ற பொழுது அல்லது முடிவு செய்கின்ற பொழுது, வலைக்கும் சலாம், அவர்கள் முடிவு செய்கின்ற பொழுது நீங்கள் அவர்களுடன் இல்லை. வஹும் யம்குரூன், அவர்களோ சூழ்ச்சி செய்கின்ற நிலையில். அப்ப இந்த வசனத்தில் அல்லாஹு தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அவ்வளவு பெரிய கிட்டத்தட்ட 100 வசனங்கள் அல்லது 101 வசனங்கள் வரைக்கும் அந்த வரலாற்றை முழுமையாக சொன்னான். அந்த முழு வரலாற்றின் சுருக்கம் என்னண்டா சூழ்ச்சி. எனது சூழ்ச்சி தானே. அந்த வஹும் யம்குரூன் என்ற அந்த ஒரே வார்த்தையில அந்த முழு வரலாற்றையும் அடங்குகின்ற ஒரு பகுதி அல்லாஹு தஆலா சொல்லி முடிச்சிட்டான். சரியா? சரி, இப்ப இந்த வசனத்தில் அல்லாஹு தஆலா என்ன சொல்லுகிறான்ங்கிறத நாம் சுருக்கமாக பார்த்தால், அல்லாஹு தஆலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த வரலாற்றை சொல்லுகிறான். சொல்லுகின்ற பொழுது அவன் சொல்கிறான், இது மறைவான விஷயம். நீங்க என்ன செய்யல, உங்களுக்கு இதை பத்தி தெரியாது. ஏன்னா உங்களுக்கு முன்னால் எவ்வளவு காலங்களுக்கு முன்னால் நடந்த ஒரு விஷயம், இது மறைவான விஷயம். நாங்க உங்களுக்கு வஹி அறிவித்தோம். இந்த வஹியின் மூலமாக உங்களுக்கு நாங்க அறிவிக்கலன்னு வச்சுக்கோங்களே, அப்ப உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமா? தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை. ஏன்னா இந்த தந்திரங்கள், இந்த சூழ்ச்சிகள் நடக்கின்ற பொழுது அந்த இடத்தில் நீங்கள் இருக்கவில்லை என்பதை அல்லாஹு தஆலா சொல்கிறார். சொல்லிட்டு வஹும் யம்குரூன் என்ற வார்த்தையை சொன்னானா இல்லையா? அந்த வஹும் யம்குரூன் என்ற வார்த்தையில இந்த முழு வரலாற்றின் சுருக்கத்தையும் கொண்டு வந்துட்டான். எப்படி? அவங்க என்ன செஞ்சாங்க? சூழ்ச்சி. என்ன சூழ்ச்சி செய்தார்கள்?
கொலை செய்யணும். ஏன் கொலை செய்யணும்? யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அவர்களுடைய தந்தையையும் பிரிக்க வேண்டும். பிரிப்பதற்குரிய சூழ்ச்சி தான் அங்கே நடந்துச்சு. அப்ப அந்த சூழ்ச்சி நடக்கின்ற பொழுது இவர்களை தவிர அங்க யாருமே இல்லை. அல்லாஹ் அறிந்தவன், அதை தவிர மற்ற யாருமே இல்லை, யாருக்குமே தெரியாது. அப்ப அப்படி இருக்கின்ற ஒரு வரலாற்றை அல்லாஹு தஆலா என்ன செய்தான்? உங்களுக்கு வஹீன் மூலமாக சொன்னான். நான் திரும்ப திரும்ப ஏன் சொல்றேன் அப்படின்னு கேட்டால், இந்த வசனத்துடைய மிக பெரிய உன்னதமான சிறப்பாக அமைகின்ற ஒரு பகுதி என்ன தெரியுமா? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நபித்துவத்தை அல்லாஹு தஆலா வலுப்படுத்துகிறான். அல்லாஹு தஆலா பல விடயங்களை கொண்டு வலுப்படுத்தினான். அதுல மிக முக்கியமான ஒரு ஆதாரம் இது. மிக முக்கியமான ஆதாரங்கள் ஒன்று இது. ஏன் தெரியுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வளர்ந்த பிறந்த அந்த சமூகத்துக்கு மத்தியில் இந்த வரலாறு அறியப்பட்டிருக்கல. எந்த வரலாறு? யூசுப் அலைஹிஸ்ஸலாம். ஏண்டா அவர்கள் யார்? சிலை வணங்கிகள். அவங்க யாரு கிடையாது? அஹ்லுல் கிதாப் இல்லை. அஹ்லுல் கிதாப் அவங்க வேதம் கொடுக்கப்பட்ட மக்களா? கிடையாது. அப்ப அவங்கள்ட்ட அறிமுகமான ஒரு வரலாற்று பகுதி அல்ல. ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த வரலாற்றை மிக துல்லியமாக சொல்கிறார்கள் என்று சொன்னால், ஒவ்வொரு பகுதியாக ஒவ்வொரு விடயமாக எந்தெந்த இடத்தில் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தீங்கிழைக்கப்பட்டது அந்த விடயங்கள் எல்லாத்தையுமே மிக தெளிவாக சொல்கிறார்கள் என்று சொன்னால், ஒன்றோ இவர்கள் அந்த இடத்தில் இருந்திருக்க வேண்டும், இல்லை என்றால் இது வஹியாகத்தான் இருக்க வேண்டும். அப்ப இது வஹியாகத்தான் இருக்க வேண்டும். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்த இந்த மார்க்கம் என்பது இது உண்மையானது, உறுதியானது, இது அல்லாஹ்விடத்திலிருந்து வந்தது என்பதற்கு மிகப்பெரிய ஒரு ஆதாரமாக இந்த வரலாற்று பகுதியை அல்லாஹு தஆலா இந்த இடத்திலே எமக்கு சொல்லி காட்டுகிறார். ரைட். அடுத்த விஷயம் என்னென்றா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதையெல்லாம் எமக்கு சொன்னார்களோ அவைகள் அனைத்தையும் நம்புவது கட்டாயம். கட்டாயமா இல்லையா? கட்டாயம். எங்களுடைய புத்தி எங்களுக்கு விளங்கினாலும் சரி விளங்கலாட்டியும் சரி, எதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு சொன்னார்களோ அதை நாங்கள் ஈமான் கொள்ள வேண்டும். அப்ப இது இந்த வசனத்திலிருந்து தெளிவாக விளங்கக்கூடிய ஒரு விடயமாக இருந்து கொண்டு இருக்கிறது. இப்ப சில விஷயங்கள் எனக்கு விளங்காது, ஆனா உங்களுக்கு விளங்குமா இல்லையா? உங்களுக்கு விளங்கும். இன்னும் சில விஷயங்கள் உங்களுக்கு விளங்காது, எனக்கு விளங்கும் இல்லையா? அப்படித்தானே? எல்லாமே எல்லோருக்கும் விளங்குறல்லே. சில விஷயங்கள் ஒருத்தருக்கு தெளிவாக இருக்கும், அது எனக்கு மூடலாக இருக்கும். அப்ப நான் என்ன செய்ய வேண்டும்? மூடலாக இருக்கக்கூடிய நான் தெளிவாக இருக்கக்கூடிய உங்கள்கிட்ட கேட்டு நான் படிக்க வேண்டும். உங்களுக்கு சில விஷயங்கள் தெளிவில்லைண்டா நீங்க என்ன செய்யணும்? தெளிவான ஒருத்தரை நாட வேண்டும். இதுதான் மார்க்கம் என்றது. ஃபஸ்அலு அஹ்ல ஸிக்ரி இன் குன்தும் லா தஅலமூன். அல்லாஹ்வே சொல்கிறான், ஃபஸ்அலு அஹ்ல ஸிக்ர். அல்லாஹ் என்ன சொல்கிறான்? நீங்கள் அறிந்தவர்களிடத்தில் நீங்கள் கேளுங்கள், உங்களுக்கு தெரியல என்றால். அப்ப தெரியாத ஒரு பகுதி இருக்கிறது என்பதை அல்லாஹ் தெளிவுபடுத்துறானா இல்லையா? எல்லாமே எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குதா? இல்ல. அப்ப தெரியாத என்ற பகுதி நிறைய இருக்குது, பெரிய ஒரு பகுதி இருக்குது. அதனாலதான் நாங்க என்ன செய்யறோம்? படிக்கிறோம். அதனாலதான் நாங்க வகுப்புகளுக்கு போறோம். அதனாலதான் நாங்க அறிந்தவர்களை அணுகி பல விஷயங்களை நாங்கள் தெரிந்து கொள்கிறோம். அப்ப நாங்க என்ன செய்யணும் என்றால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்த அனைத்து விடயங்களையும் பொதுவாக நாங்கள் ஈமான் கொள்ள வேண்டும். பொதுவாக என்ன செய்து கொள்ள வேண்டும்? ஈமான் கொள்ள வேண்டும் என்று இந்த 102வது வசனம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. 103வது வசனம் 103வது வசனம். ரைட். இந்த வசனத்தில் அல்லாஹு தஆலா குறிப்பிடுகிறான், வமா அக்ஸருன் நாசி வலவ் ஹரஸ்த பிமுமினீன். பாருங்க, இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு ஆறுதலாகவும் மனிதர்களை பற்றிய ஒரு பொதுவான ஒரு சட்டத்தை அல்லாஹு தஆலா இந்த இடத்தில் சொல்கிறான். என்ன தெரியுமா? வமா அக்ஸருன் நாஸ் வலவ் ஹரஸ்த. அதிகமான மக்கள் நீங்கள் பேராசைப்பட்டாலும் பிமுமினீன் ஈமான் கொள்ள மாட்டார்கள். இதுதான் மனிதர்களுடைய நிலைப்பாடு. சரியா?
அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சமூகம் எல்லோருமே இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும். எல்லாருமே என்ன செய்ய வேண்டும்? லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற அந்த கலிமாவை மொழிய வேண்டும் என்று பேராசை கொண்டவர்களாக இருந்தார்கள். அந்த பேராசை எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்கின்ற பொழுது நடக்கலன்னு என்ன நடக்கும்? என்ன நடக்கும்? எதிர்பார்ப்பு கூட இருக்குது ஒரு விஷயத்தை பற்றி, அந்த விஷயம் நடக்கலன்னா என்ன நடக்கும்? கவலை வரும். கவலை வந்து அதுக்கு அடுத்தது என்ன வரும்? இல்ல, என்ன வரும்? பாவமா? என்ன வரும்? விரக்தி வரும். விரக்தி வந்தா என்ன வரும்? நம்பிக்கை இழந்துடுவான். நம்பிக்கை இழந்தா என்ன நடக்கும்? அந்த பாதையிலிருந்து அவர் வெளியேறிடுவார், முயற்சியிலிருந்து வெளியேறி விடுவார். அப்ப இதை அல்லாஹு தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மட்டும் சொல்லல, எல்லா அழைப்பாளர்களுக்கும் அல்லாஹு தஆலா சொல்லுகிறான். எல்லாருக்கும் பொதுவான ஒரு விஷயமா சொல்றான். எப்படி? வமா அக்ஸருன் நாஸ் வலவ் ஹரஸ்த பிமுமினீன். அதிகமான மக்கள் நீங்க பேராசைப்பட்டிருந்தாலும் அவர்கள் ஈமான் கொள்ள மாட்டார்கள், அதிகமானவர்கள். சரி, இப்ப இதுல அப்ப இந்த வசனம் என்ன சொல்கிறது என்கிற விஷயத்தை கொஞ்சம் தெளிவாக கேட்டுக்கொள்ளுங்க. எப்படின்றால் அல்லாஹு தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்கிறான், நபியே உங்களுக்கு பேராசை இருக்குது. எப்படி பேராசை இருக்குது? எல்லாரும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னு உங்களுக்கு பேராசை இருக்குது. ஆனால் அப்படி நடக்காது. ஏன் நடக்காது தெரியுமா? அவர்களுடைய விளக்கம், ஒவ்வொருத்தருடைய விளக்கமும் ஒவ்வொருத்தருடைய நோக்கமும் பிழையானதாக இருக்கும் இல்லையா? ஒவ்வொருத்தருடைய நோக்கம், ஒவ்வொருத்தருடைய புரிதல் வித்தியாசமா இருக்குமா இல்லையா? சிலருடைய புரிதலும் சிலருடைய நோக்கமும் சரியாக இருக்கும். அவன் என்ன செய்வான்? சரியானதை ஏற்றுக்கொள்வான். அப்படித்தானே? ஒவ்வொருத்தருடைய மைண்ட் செட் இருக்கு தானே, அது தெளிவாக இருந்துச்சுன்னா சரியானதை ஏற்றுக்கொள்வான். எப்ப அது பிழையானதாகவும் நோக்கம் பிழையானதாகவும் இருக்கிறதோ அப்ப என்ன செய்வான்? அவன் சரியானதை ஏற்றுக்கொள்வானா? ஏற்றுக்கொள்வதற்கு அவனுடைய புத்தி விடுமா? புத்தி விடாது. அதே நேரத்தில் இப்படி இருக்கின்ற பொழுது ஃபலா யன்ஃபஉஹும் ஹிர்சுன் நாஸிஹீன் அலைஹிம், உபதேசம் செய்யக்கூடியவர்களுடைய பேராசை. பேராசை எப்படி? பேராசையில் எப்படியாவது அவருக்கு இஸ்லாத்தை சொல்லிக் கொடுக்கணும், எப்படியாவது அவருக்கு நேரான வழியை காட்டி கொடுக்கணும் என்பதற்காக இரவு பகலாக முயற்சி செய்கிறார்கள், தெளிவான அத்தாட்சிகளை முன்வைக்கிறார்கள். ஆனாலும் அவர் மாறுவதாக இல்லை, ஆனாலும் அவர் விளங்குவதாக இல்லை. என்ன காரணம்? அவர் விளங்கி இருப்பதும் அவருடைய நோக்கமும் பிழையாக இருக்கிறது. ஆனா இந்த இரண்டும் தான் காரணமே ஒழிய அவருக்கு வேற தடை இருக்குதா? வேற எந்த தடையும் இல்லை. தடையாக இருப்பது ஒரே ஒரு விஷயம்தான், அவருடைய விளக்கமும் அவருடைய நோக்கமும். இப்படி பிழையான நோக்கத்தோடும் பிழையான விளக்கத்தோடும் இருக்கக்கூடியவருக்கு எவ்வளவுதான் ஆசையோடு அவருக்கு எங்களது பிரச்சாரத்தை நாங்கள் முன்வைத்தாலும், அவருக்கு நாங்கள் அழைப்பு கொடுத்தாலும், அவருக்கு நாங்கள் நல்லது எது கெட்டது எது என்பதை விளங்கப்படுத்தி சொன்னாலும் அவருக்கு அது லா யன்ஃபா, பிரயோசனம் அளிக்காது. ஏன் பிரயோசனம் அளிக்காதுண்டா? அவருடைய மைண்டில் மோசமான எண்ணம் இருக்குது, பிழையான நோக்கம் இருக்குது. அதனால நீங்க சரியான எதை சொன்னாலும் சரியை ஏற்றுக்கொள்வதற்குரிய புத்தி அவரிடத்தில் கிடையாது. இது இஸ்லாத்தில் மாத்திரமல்ல, பொதுவான விஷயங்கள் இல்லை. பொதுவான ஒரு விஷயம். இப்போ நாங்கள் சில நல்ல நோக்கத்துக்காக வேண்டி ஒரு பொதுவான ஒரு விஷயத்தை நாங்கள் சொல்கிற நேரத்தில் சிலரால் என்ன செய்யலாமல் இருக்கும்? ஜீரணிக்க இயலாமல் இருக்கும். இது என்ன காரணம் என்றால் அவருடைய நோக்கம் பிழை. அவருக்கு தேவை என்ன செய்ய வேண்டும்? இடது பக்கம் இழுக்கணும். எங்க இழுக்கணும்? இடது பக்கம் இழுக்கணும். இப்ப இடது பக்கம் இழுக்கணும் என்ற நோக்கத்தோடு இருக்கக்கூடியவருக்கு நீங்க எவ்வளவுதான் வலது பக்கம் போறதுக்கு வழியை காட்டினாலும் அவர் எங்கதான் இழுப்பாரு? இடது பக்கம். ஏண்டா அவருக்கு அங்கதான் போகணும். சரி, கொஞ்சம் தூரம் சரி வந்துட்டு அங்கதான் இழுப்பாரு. வாழ்க்கையில நீங்க இப்படியான மக்கள் நிறைய பார்த்திருப்பீங்க. அவங்களை என்ன செய்யலாது?
திருத்த முடியாது. இப்போ நாங்கள் எங்கட பரிபாஷையில் நாங்கள் ஒரு உதாரணம் ஒன்று சொல்லுவோம். எப்படி, என்ன உதாரணம் சொல்லுவோம்? என்னது? கர்ரமக்குமுல்லா. என்னது சொல்லுவோம் நாங்கள்? நாய் வால் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? நாய் வாழை நீட்ட முடியுமான்னு கேட்போம். சிலருக்கு நாங்கள் அப்படி ஒரு உதாரணம் சொல்லுவோம். சிலருடைய மனிதருக்கல்ல, சிலருடைய குணத்துக்கு இப்படிப்பட்ட ஒரு குணம். அது அந்த உதாரணம் எந்த அளவுக்கு சரியாகும்ங்கிறது எனக்கு தெரியாது. இருந்தாலும் நாங்கள் எங்கள் பேச்சு வழக்கில் நாங்கள் இந்த உதாரணத்தை நாங்கள் சொல்லுவோம். சரியா? அப்போ இப்படித்தான். அப்போ அதனால் இவங்களுக்கு எவ்வளவுதான் தெளிவாக புரிதலாக எவ்வளவு நீங்கள் ஆதாரத்தை முன் வச்சு சொன்னாலும் கூட வேற எந்த தடைகளும் இல்லை. ஆனால் இவருடைய நோக்கம் பிழை, இவர் விளங்கினது பிழை என்பதனால இவர் என்ன செய்ய மாட்டார்? நேரான வழியை ஏற்றுக்கொள்ள மாட்டார். சரி, இப்போ இதுதான் இந்த வசனத்துடைய விளக்கம். இப்போ இந்த வசனத்திலிருந்து நாங்கள் படிக்க வேண்டிய பகுதிகள் என்ன அப்படின்னு கேட்டால், மிக முக்கியமாக அல்லாஹு தஆலா மனிதர்களுடைய விஷயத்தில் அல்லாஹ் தஆலா என்ன சொல்கிறான்? எப்பொழுதுமே பெரும்பான்மை முஸ்லீம்கள் இருந்ததே கிடையாது. அதான் சுருக்கம். எப்படி? அனைவரும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதாகவோ அல்லது பெரும்பான்மையாகவோ அப்படி எதுவுமே கிடையாது. யாரு தான் கூட இருப்பாங்க? நிராகரிப்பாளர்கள் தான் கூட இருப்பாங்க. இது அல்லாஹ் தஆலா சொல்றான். சரி, அப்ப இதை சொல்வதனால் என்ன சொல்ல வருகிறான் என்று கேட்டால், ஒரு அழைப்பாளர் அவர் இரவு பகலாக முயற்சி செய்கிறார். பல முயற்சிகள், பல கஷ்டங்கள். அவருக்கு கவலை வந்துடப்படாது. எப்படி? நான் தாவா செய்கிறேன், அழைக்கிறேன், யாருமே ஏற்றுக்கொள்கிற மாதிரி இல்லை, கவலை வந்துடப்படாது. அதுக்காக வேண்டி அல்லாஹ் தஆலா ஒரு ஆறுதலாக இதை சொல்கிறான். உண்டு. நீங்கள் பாருங்க, குர்ஆனில் 7 தூதர்களை சொல்லிவிட்டு, அந்த 7 தூதர்களை சொல்லிவிட்டு அதற்கு பின்னால் அல்லாஹ் தஆலா சொல்கின்ற வசனத்தை பாருங்க. சூரத்து ஷூரால சொல்றான், வமா கான அக்ஸருஹும் முஃமினீன், வமா கான அக்ஸருஹும் முஃமினீன், அவர்களில் அதிகமானவர்கள் மூமின்களாக இல்லை. இதை யாரை பற்றி சொல்றான் அல்லாஹ் தஆலா? நூஹ் அலைஹிஸ்ஸலாம், ஹூத், சாலிஹ், இப்ராஹிம், லூத், ஷுஐப், மூசா. இந்த 7 தூதர்களையும் அவர்களுடைய வரலாறுகளையும் அவருடைய தாவா பணிகளையும் சொல்லிவிட்டு அல்லாஹ் தஆலா சொல்கின்ற செய்தி என்னது? வமா கான அக்ஸருஹும் முஃமினீன், அவர்களில் அதிகமானவர்கள் ஈமான் கொள்ளவில்லை. அப்ப அதிகமானவர்கள் ஈமான் கொள்வாங்களா? அது நடக்குமான்னு கேட்டால் அல்லாஹ்வுடைய நியதிப்படி அது நடக்காது. பெரும்பான்மை இருக்காது என்பதை அல்லாஹ் தஆலா சொல்கிறார். சரி, இது 2வது விஷயம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சமூகம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும், ஈமான் கொள்ள வேண்டும் என்பதில் பேராசை கொண்டிருந்தார்கள். சாதாரணமாக இல்லை, பேராசை. சில நேரங்களில் அல்லாஹ்வே கேட்கிறான் என்றால் சூரத்துல் கஹ்ஃப்ல உங்களுக்கு பார்க்கலாம், நபியே நீங்க உங்களை நீங்களே மாற்றிக்கொள்ள போறீங்களான்னு கேட்கிறான். அவங்க ஈமான் கொள்ளல என்பதற்காக வேண்டி உங்களை நீங்களே மாற்றிக்கொள்ள போகிறீர்களா என்று அல்லாஹ் தஆலா கேட்கின்ற அளவுக்கு அவருடைய உள்ளம் என்ன செஞ்சிச்சு? ஆசைப்பட்டது. அந்த அளவுக்கு பேராசை கொண்டவர்களாக அவர்கள் இருந்தார்கள். அப்ப ஈமான் கொள்ள வேண்டும் என்று பேராசைப்பட்டிருந்தார்கள் உண்டு. 2வது, இந்த பேராசை எதனால் வந்துச்சு? தனது சமூகத்தின் மீது கொண்ட என்னது? இரக்கம், அன்பு இல்லையா? அடுத்தது, அவருடைய தஅவாவில் அவர்கள் இஹ்லாஸோடு நீதமாக அவர்கள் நடந்து கொண்டார்கள். 3வது விஷயம், நேர்வழியை கொடுப்பது யார்? அல்லாஹ் இல்லையா? நேர்வழி இதுதான் சொல்லலாம், ஆனா நேர்வழியை கொடுப்பது யார்? எங்களுக்கு என்ன செய்யலாம்? ஹிதாயத்து இர்ஷாது தான் எங்களுக்கு செய்யலாம். இதுதான் நேர்வழின்னு காட்டி கொடுக்கலாம். ஆனால் நேர்வழியை ஏற்றுக்கொள்ள வைப்பது அல்லாஹ்வுடைய கையில் தான் இருக்குது. இதுக்கு நிறைய வரலாறுகள் எங்களுக்கு தெரியும். அபு தாலிபுடைய வரலாறு, அது போன்ற நிறைய வரலாறுகள் எங்களுக்கு தெரியும். சரி, அடுத்த முக்கியமான பகுதி 4வது பகுதி. ஒரு அழைப்பாளி, அவர் அழைக்கின்ற பொழுது ஒரு எதிர்த்தரப்பு இருக்குமா இல்லையா? ஹக்கு, பாத்தில், இந்த 2ம் எப்பொழுது இருந்து கொண்டுதான் இருக்கு. அதனால தான் அழைப்பு தேவை, அழைப்பு பணி தேவை என்றதுக்குரிய காரணம் அதுதானே. என்ன இருக்கும்?
ஹக்கு பாத்தில். இப்போ இவர் ஹக்கின் பக்கம் அழைக்கின்ற பொழுது பாத்தில் இருக்கக்கூடியவர், பாத்தில் என்னது, பிழையான கருத்தில் பிழையான வழியில் இருக்கக்கூடியவங்க என்ன சொல்லுவாங்க, விமர்சனம் செய்வாங்க. செய்வாங்களா இல்லையா? விமர்சனம் மட்டுமா செய்வாங்க, என்னென்ன செய்ய முடியுமோ அத்தனையும் செய்வாங்க. ஆனா இந்த விமர்சனம் இவருக்கு விரக்தியை கொடுத்து இவர் தாவாவை விட்டு வெளியேறுகின்ற அமைப்பில் இருந்து விடக்கூடாது. யாரு என்னத்தை சொன்னாலும் நான் என்ன செய்வேன், தாவா செஞ்சு கொண்டே தான் இருப்பேன். ஏன், வமா அக்ஸருன் நாசி வலவ் ஹரஸ்த பிமுமினீன். என்னது, நீங்க எவ்வளவுதான் ஆசைப்பட்டாலும் அதிகமானவர்கள் என்ன ஈமான் கொள்ள மாட்டார்கள். அப்ப ஈமான் கொள்ளலண்டா அவங்க என்ன செய்வாங்க, உங்களை நோக்கி கற்களால் எறிவார்கள், சொற்களால் எறிவார்கள், மோசமான வார்த்தைகளால் உங்களை சாடுவார்கள். சாடுவார்களா இல்லையா? சாடுவார்கள். அப்ப இவைகளெல்லாம் விரக்தியை கொடுத்து தாவாவின் பணியை விட்டு உங்களை வெளியேற்றி விடக்கூடாது. அல்லாஹு தாலா சொல்லிட்டான். சரி, இதுக்கு நாங்க என்ன செய்யணும்டா, ஒவ்வொரு அழைப்பாளரும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிமுறையை கடைபிடிக்கணும். என்ன வழிமுறைண்டா, அவர்களுடைய சிந்தனை, அவர்கள் அல்லாஹ்வினால் எப்படி பக்குவப்படுத்தப்பட்டார்கள், எப்படியான சிந்தனை அவர்களுக்கு ஊட்டப்பட்டது என்பதை ஒவ்வொருத்தரும் புரிந்து கொள்ள வேண்டும். எப்படின்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது அழைப்பு பணியில் அவர்களுடைய வேலை என்ன, இன்னமா அலைக்கல் பலாக். அல்லாஹ் சொல்கிறான், நபியே உங்களுக்கு எத்தி வைப்பது மட்டும்தான், நீங்க சொல்லுங்க, ஹக்க சொல்லுங்க, வேற ஒன்றையும் சொல்ல வேணும். இதுதான் உண்மை, இப்படித்தான் வாழணும், இதுதான் குர்ஆன், இதுதான் ஹதீஸ், இவ்வளோ இதை மட்டும் சொல்லுங்க. இன்னமா அலைக்கல் பலாக். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன சொன்னாங்க, அதைத்தான் சொன்னார்கள். இதுதான் நேரான வழி, இது அல்லாஹ்விடத்திலிருந்து வந்த குர்ஆன், அதைத்தான் சொன்னார்கள். ஆனால் உடனடியாக அதற்கு பலனை எதிர்பார்த்தார்களா? சொன்ன உடனே அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளணும், பலனை எதிர்பார்த்தார்களா? இல்லை, சொல்லிட்டு வந்தார்கள். பலனை கொடுப்பது யார்? அல்லாஹ். அவரை மாற்றுவது யார்? அல்லாஹ். அவருக்கு நேரு வழியை கொடுப்பது யார்? அல்லாஹ். அப்ப எங்கட வேலை என்னது? நாங்க போய் எத்தி வைக்கிறது, நாங்க போய் அந்த விதையை நட்டி விட்டு வருவது இல்லையா, தூவி விட்டு வருவது. நாங்க கொஞ்சம் போய் இதுதான் விஷயம் என்று சொன்னா அவருடைய உள்ளத்தில் சிந்தனையை அல்லாஹ் போட்டான் என்றால் அவருக்கு நேரான வழி கிடைக்கும் இல்லையா? நீங்க பாருங்க, ஒரு உரையில் ஷேக் முஹம்மது அல் அரீஃபி அவரோட உரையில் அவர் சொல்றாரு, அவர் ஹஜ்ஜிக்கு போயிருந்தார். அவர் ஒரு வருஷத்தை சொல்றாரு. அப்போ ஹஜ்ஜிக்கு போன நேரத்தில், அலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹ், 2 அமெரிக்கர்களை சில அடையாளங்களை வச்சு கண்டுபிடிச்சார். அவங்க ஹஜ்ஜிக்கு வந்திருந்தாங்க. அப்போ இவர் அவங்களோட பேசுகிறாரு. பேசுகிற நேரத்தில் அவங்கள்ட்ட இவர் கேட்குறாரு, நீங்கள் எப்படி இஸ்லாத்துக்கு வந்தீங்க, உங்களை இஸ்லாத்துக்கு தூண்டினது என்ன அப்படின்னு கேட்ட நேரத்தில் அவர் அந்த காலத்தில் இருந்த அமெரிக்க ஜனாதிபதி ஒரு ஆள்கிட்ட பேரை சொல்கிறாரு, இவர் தான் காரணம்ன்றார். அப்போ இவருக்கு ஆச்சரிய பார்வையோட, ஆச்சரிய குறியோட அவரை பார்க்குறாரு. இவர் எப்படி இவர் சொல்லியா நீங்கள் இஸ்லாத்துக்கு வந்தீங்க? ஓ, இவரை சொல்லித்தான் நாங்கள் இஸ்லாத்துக்கு வந்தோம். இவர் எப்படி சொல்வார் அப்படின்னு கேட்ட நேரத்தில் அவங்க சொன்னாங்க, அடிக்கடி இஸ்லாத்தை பற்றிய வார்த்தை அவருடைய உரைகளில் இருந்து நாங்கள் கேட்டோம். அடிக்கடி இஸ்லாத்தை விமர்சனம், அது இது இப்படி கேட்டோம். கேட்ட நேரத்தில் நாங்கள் என்ன செஞ்சோம், தேட ஆரம்பித்தோம். இஸ்லாம்டா என்ன, இஸ்லாம் என்ன சொல்லுது, இஸ்லாத்துக்கு ஏன் இவ்வளோ விரோதிகள் இருக்கிறாங்க, அப்போ இஸ்லாத்தை ஏன் நாங்கள் பின்பற்றணும், பின்பற்றுவதற்குரிய காரணங்கள் என்ன, இதெல்லாம் நாங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக தேடினோம். அப்போ தேடின பொழுதுதான் நாங்கள் தெரிந்து கொண்டோம், இஸ்லாம் தான் உண்மையான மார்க்கம்.
பாருங்க, அல்லாஹ் தாலா ஒருவருக்கு நேர்வழியை காட்ட, நேர்வழியை கொடுக்க விரும்பி விட்டான் என்று சொன்னால் எந்த வழியிலாவது என்ன செஞ்சிடுவான்? அல்லாஹ் தாலா கொடுத்து விடுவான் என்ற வரலாற்று பதிவு அவர் சொன்னார். சரி, அப்போ நாங்கள் எத்தனையாவது வசனம் பார்த்தோம்? 103வது வசனம். சரி, 104வது வசனம். அதில் அல்லாஹ் தாலா குறிப்பிடுகின்ற பொழுது வமா தஸ்அலுஹும் அலைஹி மின் அஜ்ர் இன் ஹுவ இல்லா திக்ருன் லில் ஆலமீன். எப்படி? வமா தஸ்அலுஹும் அலைஹி மின் அஜ்ர் இன் ஹுவ இல்லா திக்ருன் லில் ஆலமீன். நபியே, நீங்கள் அதற்காக எந்த கூலியும் நீங்கள் கேட்க மாட்டீர்கள். எதற்காக? அந்த அழைப்பு பணிக்காக. இன் ஹுவ இல்லா திக்ருன் லில் ஆலமீன், ஆழத்தாளர்களுக்கு ஒரு நினைவூட்டலாகவே அன்றி இது இல்லை என்று அல்லாஹு தாலா குறிப்பிடுகிறார். சரி, இப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதே போன்று அவர்களுக்கு முன்னால் வந்த நபிமார்களுடைய நிலையையும் இன்னும் பல சூறாக்கள்ல சொல்கின்ற பொழுது அதையும் அல்லாஹு தாலா சொல்கிறான், இவர்கள் எந்த கூலியையும் எதிர்பார்க்கவில்லை. அவர்கள் எதிர்பார்த்தது எதை மாத்திரம்? அல்லாஹுடைய பொருத்தத்தை மாத்திரம் என்பதை அல்லாஹு தாலா நிரூபித்து கூறுகிறான். சரி, இப்போ இந்த இடத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொல்கிறான், நபியே, நீங்க உபதேசம் செய்கிறீங்க, நீங்க நல்லதின் பக்கம் மக்களை, நேரான வழியின் பக்கம் மக்களை அழைக்கிறீங்க. அழைக்கின்ற பொழுது நீங்க உங்களுடைய இந்த பணிக்காக வேண்டி கூலியாக நீங்க எதையுமே எதிர்பார்க்கல. எதிர்பார்த்தீங்களா? எதிர்பார்க்கவில்லை. அப்ப நீங்க எதை எதிர்பார்த்தீங்க? அல்லாஹுடைய திருப்பொருத்தத்தை மாத்திரம். அல்லாஹுடைய திருப்பொருத்தம், அதே நேரத்தில் மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்ற ஒரு நோக்கம் தான் உங்களிடத்தில் காணப்பட்டது என்பதை அல்லாஹ் தாலா குறிப்பிடுகிறார். இதில் நாங்கள் படிக்க வேண்டிய பகுதி என்னென்னா, அல்லாஹுவின் பக்கம் அழைக்கக்கூடிய நேரத்தில் அதை நாங்கள் மக்களுக்கு சொல்கின்ற பொழுது ஒரு அழைப்பாளி அந்த அழைப்பு பணியுடைய முழு கூலியையும் யாரிடத்திலிருந்து எதிர்பார்க்க வேண்டும்? அல்லாஹ் இடத்திலிருந்து எதிர்பார்க்க வேண்டும். அவருடைய எண்ணங்கள், அவருடைய நோக்கங்கள் உலக லாபத்திற்காக வேண்டி அல்லது உலக நோக்கத்திற்காக வேண்டி அல்லது பிரபல்யமாக வேண்டும் அல்லது தான் ஏதோ ஒரு நோக்கத்திற்காக வேண்டி என்று வருகின்ற பொழுது அந்த தஅவாவுடைய நோக்கம் என்ன செஞ்சிடும்? பிழைத்து விடும். தஅவாவுடைய நோக்கம் பிழைத்து விடும். நீங்க பார்த்தீங்கன்னா நபிமார்கள், அதே போன்று சில உலமாக்கள் கூட அவங்களுடைய தஅவா பணி அல்லாஹுக்காக வேண்டி என்று மாத்திரமே அவர்கள் செய்தார்கள். அதனால் பல வெற்றிகளை ஈட்டினார்கள் என்ற வரலாறுகளை நாங்கள் பார்க்கலாம். சரி, மூன்றாவது விஷயம், தஅவா என்று சொல்வது முஸ்லீம்களுக்கு மாத்திரம் செய்வதல்ல. நாங்கள் என்னது? முஸ்லீம்களுக்கு மாத்திரம் செய்வதல்ல, முஸ்லீம்களுக்கும் செய்வது, அதே போன்று முஸ்லீம் அல்லாத மாற்று மதத்து நண்பர்களையும் அழைப்பது இல்லையா? அப்ப அனைவருக்கும் இந்த இஸ்லாத்தை சொல்லி கொடுப்பதற்கு பொதுவான பேர் என்னது? தஅவா. பொதுவான பேர் தஅவா. சரி, நான்காவது விஷயம், இதுதான் மிக முக்கியமான விஷயம். என்னென்றா, யாரு மக்களுக்கு நல்லதை சொல்ல, உபதேசம் செய்ய, நேரான வழியை காட்ட, குர்ஆனை படித்து கொடுக்க முன் வருகிறாரோ அவர் எதை தவிர்த்து கொள்ள வேண்டும் என்றால், அவருடைய வார்த்தை, அவர் சொல்கின்ற செய்திகள் எடுபடாமல் போவதற்கு என்னென்ன காரணிகள் இருக்குதோ அவைகளை விட்டும் அவர் தவிர்த்து கொள்ள வேண்டும். இல்லைங்களா? தவிர்த்து கொள்ள வேண்டும். இது முக்கியமான பகுதி. இது இப்போ தாவா பணியில் நாங்கள் இருக்கிறோம் அல்லது தாவா குழுவில் நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால், அப்போ நாங்கள் என்ன செய்யணும் தெரியுமா? எங்களுடைய வாழ்க்கை முறை அதை நாங்கள் 1க்கு 2 தடவை நாங்கள் பரிசீலனை செய்ய வேண்டும். ஏண்டா, நாங்கள் ஒரு வகுப்புக்கு போகிறோம்னா நாங்கள் எல்லாருமே யாரு? நாங்கள் படிச்சுட்டு இன்னொருத்தட்ட சொல்லிக் கொடுக்க போகிறோம் இல்லையா? நாங்கள் ஒரு வகுப்புக்கு போகிறோம், நாங்கள் மார்க்கத்தோட தொடர்பாக இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் 4 பேரும் எங்களை எப்படி பார்ப்பாங்க? இவங்க மார்க்கத்தை படிக்கக்கூடிய மக்கள், மார்க்கத்தை கற்கக்கூடிய மக்கள்,
குர்ஆனை படிக்கக்கூடிய மக்கள், ஹதீஸை படிக்கக்கூடிய மக்கள், 4 நல்லதை சொல்லக்கூடிய மக்கள். அப்போ இவங்களோட வாழ்க்கை இப்படித்தான் இருக்கும் என்கிற கற்பனை 3வது மனிதனிடத்தில் இருக்கு. அப்போ அந்த கற்பனைக்கு நாங்கள் சரியாக நடப்பது என்பது ஒரு பகுதி. நாங்கள் சரியாக பொதுவாக நடந்துட்டோம் என்று சொன்னால் நாங்கள் சொல்கின்ற செய்தி அவருடைய உள்ளத்தில் என்ன செய்யும்? ஆழமாக பதிவதற்கு மிகப்பெரிய காரணமாக அமையும் என்ற செய்தியையும் இந்த வசனத்திலிருந்து நாங்கள் விலகிக் கொள்ளலாம். சரி, 105வது வசனம். இப்போ இவ்வளவு வசனத்திலையும் தாவா பணியை பற்றி தான் அல்லாஹ் தஆலா பேசுகிறான். சரி, அடுத்ததுலையும் பேசுகிறான். 105வது வசனம் என்ன வசனம் அது? وَكَأَيِّن مِّنْ آيَةٍ فِي السَّمَاوَاتِ وَالْأَرْضِ يَمُرُّونَ عَلَيْهَا وَهُمْ عَنْهَا مُعْرِضُونَ என்று அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகிறார். وَكَأَيِّن مِّنْ آيَةٍ فِي السَّمَاوَاتِ وَالْأَرْضِ பூமியிலும் வானங்களிலும் எவ்வளவோ அத்தாட்சிகள் இருக்கின்றன. இருக்குதா இல்லையா? எவ்வளவோ அத்தாட்சிகள். யமுர்ரூன அலைஹா, அதை அவர்கள் கடந்து செல்கிறார்கள் அல்லது தாண்டி செல்கிறார்கள். வஹும் அன்ஹா முஅரிதூன், அவைகளை அவர்கள் புறக்கணித்தவர்களாக செல்கிறார்கள். அப்படித்தானே? அவைகளை அவர்கள் புறக்கணித்தவர்களாக சொல்கிறார்கள். இது யாரை பற்றி சொல்கிறான்? நிராகரிப்பாளர்களை பற்றி சொல்கிறான். சரி, இந்த வசனத்தில் அல்லாஹு தஆலா சுருக்கமாக என்ன சொல்கிறான்னு கேட்டால், அதிகமான மக்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாத, அல்லாஹுவை நம்பாத மக்கள், அவர்கள் இந்த உலகத்தில் அல்லாஹ் ஒருவன் என்பதற்குரிய அத்தாட்சிகளை எல்லாம் பார்க்கிறார்கள். இந்த வானத்தை பார்க்கிறார்கள், பிரம்மாண்டமான படைப்புகளை பற்றி படிக்கிறார்கள், தெரிந்து கொள்கிறார்கள், அதில் கூடிய கோள்களை அறிந்து கொள்கிறார்கள், நட்சத்திரங்களை பற்றி படிக்கிறார்கள், அது எவ்வளவு பிரம்மாண்டமானது என்பதை படிக்கிறார்கள், அதை படைத்த ஒருவன் இருக்கிறான் என்பதையும் அவர்கள் விளங்க வேண்டும். ஆனால் என்ன செய்யல? அவர்கள் விளங்கவில்லை. பூமியை படிக்கிறார்கள், அதற்குள் இருப்பவைகளை படிக்கிறார்கள், அதற்கு மேலால் இருப்பவைகளை பார்க்கிறார்கள், எவ்வளவு ஆச்சரியப்படுகின்ற அளவுக்கு படைப்பினங்களை பார்க்கிறார்கள். இவைகளை எல்லாம் பார்த்தும் என்ன செய்யல? அவர்கள் அல்லாஹ் ஒருவன் என்பதை ஏற்றுக்கொள்வதற்கு அவர்கள் பின்வாங்குகிறார்கள். உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா படைப்புகளும், எல்லா அத்தாட்சிகளும் என்ன சொல்லிக் கொண்டிருக்குது? அல்லாஹ் ஒருவன் தான். ஒரு மனிதன் தனிமையிலிருந்து அவனுடைய உடலை பற்றி அவன் சிந்தித்தார், அவன் காண்கின்ற காட்சிகளை பார்த்து அவன் சிந்தித்தார் இல்லையா? அவனுக்கு முன்னால் இருக்கின்ற படைப்புகளை பார்த்து அவன் சிந்திக்கின்ற பொழுது அவன் எதை உணர்கிறான் தெரியுமா? ரப்புல் ஆலமீன், அழகான படைப்பாளன், அவன் ஒருவன் மாத்திரம்தான் என்பதை அவன் விளங்கிக் கொள்கிறான். அதற்குரிய ஆதாரமாக அத்தாட்சியாக இவைகள் இருக்கின்றன. சரி, இப்போ இந்த வசனத்தில் நாங்கள் விளங்க வேண்டிய பகுதி என்னென்றா, முதலாவது விஷயம், முஷ்ரிக்குகள், இணை வைப்பாளர்கள், இறை நிராகரிப்பாளர்கள், இவர்கள் அல்லாஹுடைய அத்தாட்சிகளில் அதிகமானவைகளை பார்க்கிறார்கள். ஆனால் அவங்களுக்கு அது எந்த மாற்றத்தையும் கொடுக்கலண்டா அவங்க ஈமான் கொள்வதற்கு தகுதியற்றவர்கள் இல்லையா? அவங்க என்ன செய்வாங்க? அவங்க ஈமான் கொள்வார்களா என்பது ஒரு கேள்விக்குறியாகவே அமையும். ஏண்டா அவைகள் மூலமாக அவர்கள் பிரயோசனம் அடைகிறார்களா இல்லையா? உலகத்தில் எவையவைகளை பார்த்து எவையவைகளை படித்து முதலாவது அவங்க பிரயோசனமாக பெற வேண்டியது அல்லாஹ் ஒருவன், லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதற்கு வழிகாட்டக்கூடியதாகத்தான் அவைகள் இருக்க வேண்டும். ஆனால் அதை விட்டு அவர்கள் என்ன செய்கிறார்கள்? மற்றைய பிரயோசனங்களை அடைந்து கொண்டு இருக்கிறார்கள். அப்ப இவைகள் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கவில்லை என்றால் அவர்கள் ஈமான் கொள்வதென்பது கேள்விக்குறியாகவே அமையும். இரண்டாவது விஷயம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு ஆறுதலான ஒரு விஷயத்தை சொல்கிறான். என்ன தெரியுமா? நபியே நாயகமே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, நீங்கள் உங்களுடைய நுபுவத், நபித்துவம், அந்த நபித்துவத்துக்குரிய ஆதாரங்களை நீங்க எடுத்து வைக்கிறீங்க, சரியா?
அப்ப ஆதாரங்களை எடுத்து வைக்கின்ற பொழுது அதை நம்பாத ஒரு கூட்டம் இருக்கிறார்கள். அதை பார்த்து நீங்கள் ஆச்சரியப்படுகிறீர்கள். இவ்வளவு அத்தாட்சிகளை சொல்லியும் இவ்வளவு தெளிவான ஆதாரங்களை சொல்லியும் நான் நபி என்பதை ஏற்றுக்கொள்கிறார்கள் இல்லையே என்று நீங்க ஆச்சரியப்படுறீங்க. நியாயமானதா இல்லையா? நியாயமானது. ஆனா இவ்வளவு பெரிய அத்தாட்சிகளை எல்லாம் பார்த்து அல்லாஹ் ஒருவன் தான் என்று நம்ப வேண்டியவர்கள் நம்பாமல் இருக்கிறார்களே, அப்ப அது எவ்வளவு பெரிய ஆச்சரியம் இல்லையா? நபி நீ உங்களுக்குரிய சில அத்தாட்சிகள் நீங்க காட்டுறீங்க. இந்த உலகம் முழுக்க அவன் வாழ்கின்ற உலகம் மேலே பார்த்தாலும் கீழே பார்த்தாலும் வலது பக்கம் பார்த்தாலும் இடது பக்கம் பார்த்தாலும் எனது படைப்பு எனது அத்தாட்சிகள் தான் இருக்கின்றன. இவைகள் எல்லாம் என்ன சொல்ல வேண்டும்? அல்லாஹ் ஒருவன் தான் என்று சொல்ல வேண்டும். அந்த அத்தாட்சிகளை பார்த்தே அவர்கள் விளங்காதவர்களாக இருக்கிறார்கள். அப்படின்னா உங்களை நபி என்று ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பதற்கு நீங்க எவ்வளவு அத்தாட்சிகளை காட்டியும் அவர்கள் ஏற்றுக்கொள்ளலேன்னு சொன்னால் அது பெரிய ஆச்சரியமாக இல்லை என்ற ஒரு பகுதியை அல்லாஹு தாலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்லி காட்டுகிறான். சரி, மூன்றாவது விஷயம், ஒரு மனிதன் அல்லாஹுடைய அத்தாட்சிகளை பார்த்து அவன் விளங்கலை என்று சொன்னால் அந்த அத்தாட்சிகளை கடந்து செல்கிறான், பார்க்கிறான், அப்படியே போகிறான் அப்படின்ட்டு சொன்னால் அந்த கால்நடைகள் இருக்குதானே, கால்நடைகளும் என்ன செய்யும்? அல்லாஹுடைய அத்தாட்சியை மிரிச்சிட்டு போகும், தாண்டி போகும். சரி, உணர்வு இருக்குமா? இது அல்லாஹுடைய படைப்புன்னு அதுக்கு விளங்குமா? இல்லை. அதில் அதுக்குரிய உணவு கிடைச்சா அது சாப்பிட்டுட்டு போகும், இல்லைண்டா ஏறி மிரிச்சிட்டு அப்படியே பேய்த்துட்டே இருக்கும். அந்த குணம் கொண்டவனாகவே இவன் காணப்படுகிறான். யாரு? உலக அத்தாட்சிகளை பார்த்து அல்லாஹ் ஒருவன் என்பதை அவன் விளங்கவில்லை என்றால் என்று இந்த வசனம் முடிவடைகிறது. இது 105வது வசனம். வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.